விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முழுக்க முழுக்க அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மேக்கிங் வீடியோ. அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே திருவிழா சீன் முடிஞ்ச போய் கண்ணாடி போட்டுக்கிட்டு பக்காவாக நிற்கிறாங்க, ஃபோட்டோ போட்டுக்கிட்டு. அதுதான் வந்து ஒரு 32 செகண்ட் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லைக்கா ப்ரொடக்ஷன் அந்த படத்து மூலியமாக. அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிறைய படம் பண்ணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா சூப்பரான ஒரு டேரக்டர், தான் உண்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான் நேரடியாக பார்த்துட்டேன். எந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டராக இருந்தாலும் நல்லபடியாக அவங்கள காமிக்கணும், கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செம்ம திறமையான உள்ளவங்க. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் உண்டு. ஏன்னா ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, லைட்மேன் இருக்கிறவங்க, கேமராமேன் யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. எல்லாத்தையும் இருக்க வச்சு நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்போ என்னையே வந்து ஒரு சீனில் வந்து இந்த சீன் நீங்கள் நடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நான் ஒரு புது ஆள் தான் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு சீன் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா எனக்கு நான் சூப்பர் நல்லா பண்ணி எனக்கு வந்து குட்னு சொல்லி கையில் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மனிதன் நீங்கள் ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ வெரி ஹாப்பி பல்லாண்டு வாழ்க்கை என்ன வாழ்த்துறேன். சூப்பர் ஸ்டாரும் கபில் தேவும் இருக்கிற மாதிரி சீன் கொடுத்துறேன். கிளைமேக்ஸில் இவங்க 2 பேர் தான் கப்பு கொடுக்க போகிறாங்க. அதுதான் மென்ஷன் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்காங்க. அவங்களோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை பற்றி அந்த வீடியோஸ் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஏழை செலவம் மக்கள்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து நிறைய க்ரௌடில் வருவாங்க, எல்லாம் படத்தில் தெரியவாங்களாம், ஆச்சரியமாக இருக்கும். அவங்க க்ளோஸில் காமிச்சது சூப்பரான விஷயம். கேள்வி அவங்கள வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவங்க சிரிக்கிற மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து திருவிழா வந்து சரி மகிழ்ச்சியாக வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து பொன் சிரிப்பு, அவங்களோட தூக்கி வச்சுக்கிற அம்மா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அது ஒரு க்ளோஸ் ஷாட்டில் அழகான ஒரு ஷாட்டை காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்லாம் சூஸ் பண்ணுறது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். கண்டிப்பாக ஒரு பாட்டி சிரிக்குது பார்த்தீங்களா, 2 மூக்குத்தி வச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது பார்க்கும்போது அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழா மாதிரி தெரியுது. செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் தேட்டரில். இன்றைக்கி பர்த்டே விதமாக அவங்க நினச்சிங்கன்னா எதெல்லாம் காமிச்சிருக்கலாம். அந்த பர்த்டே இதில் வந்து மயிலாட்டம் குதிராட்டம் அவங்கள கூட ஒரு க்ளோஸ் ஷாட்டில் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு தான் அவங்களே டைரக்ட் பண்ணுற விஷயத்தை காமிக்க வராங்க. பார்த்தீங்களா, ரோலிங் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. மானிட்டரில் தான் கவனமாக இருப்பாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்னா இறங்கி வந்து சொல்லுவாங்க, எது மிஸ்டேக்கு அது மிஸ்டேக்கு சொல்லிட்டு. பக்காவாக பாருங்கள், என்றைக்குமே 2 கேமரா வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஷூட் நடக்கும் போதும் 2 கேமரா கண்டினியூட்டாக போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க, 2 மானிட்டர் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து ஒரு கிராமத்தில் வந்து விஷ்ணு விஷால் அவங்க அம்மா எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கேமரா மேக்கிங் சீனை காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து கேமராமேன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மானிட்டரை பார்த்துட்டே இருப்பாங்க. டபுள் மானிட்டர் எனி டைம் இருந்துகிட்டு இருக்கும் எல்லா ஷாட்லேயுமே. அதுதான் பெரிய ஆச்சரியம். அவங்க 2 கேமராவும் பார்த்து அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு மிஸ்டேக்காக தான் விட மாட்டாங்க. அப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து இது இப்படி தான் சீனு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஒரு அப்பாவாக இருந்தாலும் ஒரு மகள் சொல்கிறத ஒரு டைரக்டராக நினச்சி பக்காவாக அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பார்க்கும்போது சீன்ஸாக சொல்லி காமிக்கிறாங்க, இதான் சீன்ஸ், இதான் தூக்கி போட்டு நீங்கள் இப்படி தான் வரணும் போகணும், இதான் சீன்ஸ் அப்படிங்கும்போது அவர் அழகாக கேட்டுட்ருக்காரு பொறுமையாக. வேறு லெவலுங்க சூப்பர் ஸ்டார். இந்த சீன் பார்க்கும்போது நமக்கு தோணுது இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் விஷ்ணு விஷால் இல்லை வந்து 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக இருக்கும். அது வந்து கேரக்டர் சொல்லிக் கொடுக்கும்போது கிட்ன போய் அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அவங்க பர்த்டே இருக்கிற வச்சு அவங்க சீன்ஸ் மேக்கிங் கொண்டு காமிச்சிருக்காங்க. எப்படி போய் கிட்ன போய் க்ளோஸாக இதுதான் வேணும், இது அந்த நவத்தை கூட இதை நவத்தின இது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து நெடுடி வாழ்க்கைன்னு வாழ்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டரில் வந்து கேமராமேனே வந்து இங்கே மானிட்டரில் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் மேலே வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அப்படி தான் போன இப்படி தான் சரி பண்ணிவிட்டு 2 பஸ் கரெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஷூட்டில் இறங்குவாங்க. சூப்பராக இருக்கும். தாஸ் மாஸ்டர் கூட வந்து ஒரு டிஸ்கஸில் இருக்காங்க. அவர் என்ன தான் சொன்னாலும் தினேஷ் மாஸ்டர் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு பொசிஷனில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைட் சீன் நடக்குன்னு நினைக்கிறேன். அதில் கூட வந்து இறங்கி பக்காவாக டேரக்டராக இருந்து எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேக்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பர்த்டே இப்போது வேறு லெவலில் இருக்குது. கேமராமேன் பார்த்தீங்களா இல்லையா, அவர் 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் வேணும், இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குன்னு, இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக அவர் கரெக்டாக பண்ணி கொடுப்பார். அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்து போதும்னு சொன்னால் கூட இதை எடுத்துற மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமராமேனுங்க. சூப்பர் டைப்பு. எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எடிட்டிங் தான் பக்காவாக போயிட்டு இருக்கும். ஒரு சீன் முடிஞ்சவொன்னு அது சீன் டக்குன்னு எடிட் பண்ணிடுவோம். அந்த பஸ்ஸில் பாருங்களா எடிட்டிங் பண்ணிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. வேறு லெவலுங்க. உடனே ஸ்பாட் எடிட்டிங் தான் நடக்கும். மானிட்டர் எங்கே இருக்குது பக்கத்தில் எடிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, உடனே எடிட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் வச்சு இது பார்த்தீங்களா சீன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இந்த சீன் வந்து இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக களத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு பெரிய விஷயமா பேசப்படும், அது எந்த மாற்றமும் இல்லை. அப்போ விஷ்ணு தம்பிராமையும் வந்து காமெடி அடிச்சிருந்தா கூட அவங்க மானிட்டரில் தான் கவனமாக இருக்கிறாங்க தவிர மற்ற இதுலேயே அவங்க கவனத்தை செலுத்துறதே இல்லை.
படம் பக்கா வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இதில் தான் இருக்காங்க. இது பார்த்தீங்களா டபுள் கேமரா இருக்கும்போது இந்த ஒரு கேமரா இருந்து ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இது போலீஸில் நிற்கிறாங்க, ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குதா இல்லை அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்க போதா அப்படிங்கிறது தெரியல. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடந்து வர பாருங்க, சரி மாசாக இருக்குது. இடையில விட்டு போச்சு, அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட சீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்க் போட்டு பவுன்ஸ்லாம் வராங்க, பார்க்கும்போது தெரியுது. சூப்பர் ஸ்டார் சூப்பராக ஒரு ஃபைட் சீன் நடந்திருக்கும். ஒரு மில்லில் ஒரு பாண்டியில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸை கூட இது இருக்கலாம். பட் இந்த சாங்ஸ்லாம் வராங்களா அப்படிங்கலாம் தெரியல. பார்க்கும்போது ரஜினி நடைய பார்த்தாவே வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கு. ரஜினிக்கு வந்து கண்ணாடி வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி நீங்கள் மாற்றி போடணும் அப்படிங்கும்போது சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணுறதா அப்படின்னு ரஜினி பார்க்குற ஒரு ஃபேஸ் தெரியுது. அதையும் வந்து இது காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன் கூட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலியோட ஒரு அண்ணன், பெரிய அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். அது இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதையும் பார்த்துட்ருக்கோம். கபில் தேவ் வந்துட்டார், சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். 2 பேரும் வந்து கிளைமேக்ஸ் இங்கே தான் பக்காவாக இருக்கும். யார் கப்பு கொடுக்க போகிறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுலேயும் வந்து சரியாக ஒரு வாட்சி சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டாருக்கு. பார்த்தீங்களா வாட்சி சரியில்லை, இதை கொஞ்சம் சரி மாற்றி கட்டுங்க, கிளிப் இப்படி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரே மயங்கி போகிற அளவுக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மக அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சூப்பராக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் திகழ்ந்து போயிட்டார். என்னடா இது, நம்ம இந்த எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், இவங்க நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்களா, வேறு லெவலில் இருக்குது, இப்படிலாம் பண்ணலாமா, அப்படிலாம் இதுதான் வேணும் அப்படி அஸ்டரேட்டரே வைந்து போகிற கேரக்டராக இருக்குது. சூப்பர் ஸ்டாருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாம்பே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இதுதான் நீங்கள் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு பக்காவாக அது செயல்படுத்த போகிற சூப்பர் ஸ்டார் தேட்டரில் பார்க்கும் போது தான் எப்படி தெரியும். விஷ்ணு விஷால் கூட வந்து இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இருந்தால் நான் சொன்னதை பண்ணால் நீங்கள் போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேச தெரியுது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்குது. இந்த சீன்ஸில் பார்த்தா கூட ரெஜின்கிட்ட வந்து டைலாக் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஸாக பண்ண நான் சொல்கிறது ஒன்று நீங்கள் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்களா தம்பிராத வந்து டைலாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால் விஷ்ணு விஷால் வந்து இப்படி செய்யுங்க நான் சொல்கிறது ஒன்றே செஞ்சால் போதும், அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மானிட்டரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி தொப்பி போட்டு முஸ்லீம் கார் நடிக்கிறாங்க. இதுதான் கிளைமேஷனாக இருக்கும். பக்கத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒரு கேப் போட்டிருக்காரு. அவர் கூட வந்து கோச்சாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் கிரிக்கெட்டில். அது என்னன்னு பார்க்கும்போது தெரியும். அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்குறேன், கரெக்டாக வேலைலாம் ஒர்க் பண்ணிங்களா, கரெக்டாக பண்ணிங்களா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பயந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அமைதியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டீங்களா, ரெடி பண்ணி ஷார்ட் போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க பர்த்டே, அதனால் ஐஸ்வர்யா ரஜினிக்கு நான் வந்து நீடோடி பல்லாண்டு வாழ்த்துறேன். அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்களா இல்லை, அவர் செகண்ட் ஹீரோ வந்துட்டார். ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ 2 பேரும் ஹீரோ தான். அவர் ஹீரோ வந்துட்டார், ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இந்த காலத்தில் கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேடியத்தை காமிச்சிருக்கல வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நடக்க போது இந்த இடத்துல தொப்பி போட்டு வந்து பரிசு கொடுக்க போகிறாரு ரஜினிகாந்த். யார் கொடுக்குறாரு, மெய்தீன் பாய் அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தான் கபில் தேவ் ஜிஎஸ்டின்லாம் இருக்கிறாரு. அதெல்லாம் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. இந்த படம் செம்ம வெற்றி பெறும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்ல ஒரு கருத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், டீமோட ஜாலியாக இருந்து ஒரு பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று கண்ணாடி போட்டு பிடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படம் லால் சலாம் படம் வெற்றியடைய வாழ்த்துறேன். எனக்கு ஒரு சீன் கூட நடித்ததுக்கு எனக்கும் ஒரு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். லோக்கல் மேனேஜர் அப்பு அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நாங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய படம் காரைக்கால் வந்த படம்லாம் நான் அப்போ கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா பார்த்து அந்த அசிஸ்டன்ட்லாம் பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு இந்த மாதிரி கேரக்டர் நடிங்க அப்படின்னு சொன்னபோது நான் நடிக்கும் போது எனக்கு ஒரு மெய்தீன் பாய் ஊரில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது. என் கேரக்டர் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பொங்கல் படம் ரிலீஸ் வரும். இடையில இந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஐஸ்வர்யா ஹாப்பி பர்த்டே பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாங்க தட்டி விட்டுருங்க. சூப்பர் ஸ்டார் அது எல்லாமே இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உனக்கு விடைபெறுகிறேன் உங்கள் ஆக்டிவ்ஸ் பாய்.